நம்ம முகமது ஷமி, புவனேஷ்குமார் இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2027 உலகக்கோப்பை அணியில வந்து இடம் கிடைச்சிருக்கு. எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா, நம்ம ரவி சாஸ்திரி அவர்கள் வந்து உருவாக்கிய அந்த 15 பேர் கொண்ட இந்திய அணியில இவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. வாங்க விளக்கமா பார்க்கலாம் இந்த வீடியோல. அதாவது நம்ம 2027 ஒருநாள் உலகக்கோப்பை தொடருக்கான 15 பேர் கொண்ட ஒரு இந்திய அணியை முன்னாள் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி அவர்கள் வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுழல்பந்து வீச்சாளர்கள் மற்றும் வேகப்பந்து வீச்சாளர்களுடைய தேர்வுகளில் சில ஆச்சரியமான முடிவுகளை வந்து நம்ம ரவி சாஸ்திரி அவர்கள் எடுத்திருக்காங்க. அதாவது நம்ம ஷமி மற்றும் புவனேஷ்குமார் ஆகியோருக்கு வந்து ரொம்ப வயசாயிட்டு இவங்க வந்து சீனியர் வீரர் ஆகிட்டாங்க. அதனால் இவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வுக்குழு மற்றும் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் வந்து கொஞ்ச நாட்களாக ஒதுக்கிட்டே இருக்காங்க. எந்த விதமான T20 போட்டிகளையும் சேர்க்கலை, ஒரு நாள் போட்டிகளையுமே சேர்க்காம அவர்களை வந்து உலகக்கோப்பை ஒரு நாள் போட்டிக்கும் அவங்க செலக்ட் பண்ணலை. சரிங்களா? அதனால தான் நம்ம ரவி சாஸ்திரி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு கண்டிப்பாக 2027 ஒரு நாள் உலகக்கோப்பைக்கான தொடரில் கண்டிப்பாக ஷமி மற்றும் புவனேஷ்குமாருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த 15 பேர் கொண்ட அணியை உருவாக்கினார் இல்லையா, அதில் வந்து கேப்டனாக யாரை நியமிச்சிருக்காரு அப்படின்னா சுமன் கில் அவர்கள் நியமிச்சிருக்காரு. அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்களாக ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுலை அவர் வந்து நியமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பராக நம்ம ரிஷப் பண்ட் அவர்களை வந்து தேர்வு செஞ்சுருக்காரு நம்ம ரவி சாஸ்திரி அவர்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக விளையாடாமலே இருக்காங்க இல்லையா முகமது ஷமி, புவனேஷ்குமார், அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம பெரிய தொடர்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிரடி வந்து கை கொடுக்காது, அனுபவம் தான் கை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து நான் என்னோட அணியில் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் இப்போது இந்திய அணியினுடைய தலைமை பயிற்சியாளராக இருந்தால் இவங்க இந்த சீனியர் வீரர்களுக்கு, அனுபவ வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பேன்ட்டு சொல்லாமல் சொல்கிறாருங்க. அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் பும்ரா, சிராஜ் மற்றும் ஹர்ஷீப் சிங் ஆகியோருக்கும் இவர் வந்து இடம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரவுண்டராக யாருக்கலாம் அப்படின்னா நம்ம ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா மற்றும் அக்ஷர் பட்டேல். சரிங்களா? இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. முழு நேர ஸ்பின்னராக குல்தீப் யாதவுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. இவர் தேர்வு செஞ்ச அந்த அணியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் ஏற்கனவே 2019 உலகக்கோப்பையில் விளையாடிருக்காங்க. ஹர்ஷீப் சிங் மற்றும் அக்ஷர் பட்டேல் 2 பேரும் தான் ஒரு நாள் உலகக்கோப்பையில் விளையாடாத நபர்கள். ஸோ இவர் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள் ரசிகர்களே, நம்ம ரவி சாஸ்திரி அவர்கள் செலக்ட் பண்ண இந்த இந்திய டீம் வந்து உண்மையிலே செலக்ட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம 2027 உலகக்கோப்பையை அடித்து கண்டிப்பாக கப்பு அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ரசிகர்களே. வணக்கம்.